Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான தக்காளி சாதம் தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது பிரியாணியை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் தக்காளி சாதம் செய்யிறதுக்கு சாதாரணமா நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற அரிசியை தான் எடுத்துர்க்கேன். நீங்க பிரியாணி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் இதுல ஃபுல்லா ரைஸ் எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதுக்கு நான் 8 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சில பேர் அப்படியே தாளித்து விடுவாங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி தான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்குறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போது இதில் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு நல்லாவே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டோன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லியையும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது பிரியாணி ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதனால் இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 8 தக்காளி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடும்போது தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போது இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது நம்ம போட்ட எல்லா மசாலாவுமே தக்காளியோட நல்லா எண்ணெயோடு மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரத்தில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம 1 கப் எடுத்தோன்னா அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போது இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் விடுங்க.
இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தக்காளி சாதத்தோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.